வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 18+ இல்லை, ஒன்லி ஃபன்லி வீடியோ தான். ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. பார்க்கலாம், நீங்கள் சிரிக்கீங்களான்னு தெரில. பார்ப்போம், வாங்குவோம். வீடியோக்குள்ளே போகலாமா? हाथ हटाए बे, हाथ हटाना। बदतमीज। हाथ हटा। क्यों हटाऊं? तुम्हारी ट्रेन है क्या? नहीं, लेकिन ये वाइपर मेरी है। மூணு கம்பி நடுவில் தான் இருக்கு. சூப்பர். அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா இந்த மாதிரி ஃபோன் கிடைக்குமாண்ணா? இந்த போனாண்ணா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கண்ணா, இப்பெல்லாம் கிடைக்காது. அண்ணா 20,000 காசு கூட கொடுக்கணும், எப்படின்னா இந்த ஃபோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் நம்மளுக்கு. என்னது, இந்த போனுக்கு 20,000மா? அண்ணா அட்வான்ஸ் ஒரு 2,000 மட்டும் கொடுத்துட்டு போனா எப்படியாச்சும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிடறோம். அண்ணா நீங்க போயிட்டாங்கண்ணா, உங்களுக்காக எப்படியானா அந்த மொபைல் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா இந்த போனை கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது. அண்ணா 20,000 காசு கூட கொடுக்கணும், எப்படின்னா இந்த ஃபோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். தம்பி எவ்வளோப்பா வேணும் இந்த போனுக்கு உனக்கு? அண்ணா எனக்கு ஒரு 15,000 மட்டும் தாங்கண்ணா, போதுண்ணா. ஒரு 10,000 தாரான். அப்படியா? சரி கொடுங்கண்ணா. இந்தாண்ணா. 10,000 வச்சு இன்னொரு 10,000 வாங்கிட வேண்டியதுதான். டப்பா செல்லு 2,000 வச்சு 10,000 சம்பாரிச்சுக்கிறோமா? உனக்கு 5 எனக்கு 5. தேவையானவனுக்கு தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி முண்டாயடா, போய் எடுத்துட்டு வாப்பா. ஏய் தம்பி, தண்ணி கேட்குறோம், போகாம ஏன்டா இங்கே நிற்கிற? எங்கள் அம்மா அவங்கள விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்படி போனா நீங்கள் எதனா தூக்கின்னு போயிடுங்களா? உண்மையிலே நிறைய இடத்துல இது நடக்கிறதா. சின்ன பிள்ளைங்க நிற்கும், நம்ம எதாவது போய் பண்ணா என்னன்னு கேட்டால் இப்படி தான் சொல்லலாம். நல்லா இருக்கியா? நீ எங்க ரமணாட்ட கேட்டேன், நாங்க தான் கலையில் தெரியான்னு சொன்னேன். அதே மாதிரி தானே இருக்க. நல்ல வேலைக்கு அன்னைக்கே கூட தொட்டு போயிட்டேன். இல்ல நானும் கல்லையும் மண்ணி உங்களை மாதிரி இப்படிதான் புறத்திட்டு என்ன பாத்தியா? மாசம் 5,000 சம்பாதிக்கிறேன். காது மாடியில ஏசி ரூம்ல வேலை. நீ என்னடா கல் எடுத்துற? சரி சரி, அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன், வந்துரு. வரும்போது இப்படிலாம் வந்துடாத, ஏதாவது பேண்ட் எடுத்து எடுத்து மாட்டிட்டு வா. சொல்லுங்கண்ணா. வீட்டுல வச்சிருந்த 5,000 காசை காணாம்பா. ஒரு 5,000 தானே, ஒரு நாள் சம்பளம் தானே, தொலைஞ்சு போட்டு. சரி பாக்குறேன். சரி சரி. சொல்லுங்க மாப்பிள்ள. அப்படி எங்கேயா இருக்கே? உன் பொண்டாட்டி தலையில வை. மாப்பிள்ள நீங்க போய் ஏசி ரூம்ல உங்க மேனேஜருக்கு புழுக்க வேலை பாப்பீங்க, இதெல்லாம் எதுக்கு தூக்குறீங்க? அவன் கிடக்குறான். ஒரு நாளைக்கு 5,000 சம்பளம் உனக்கு? அது எனக்கு இல்ல, என் மேஸ்திரிக்கு. என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல மெத்த வாங்குறேன். செம்ம காமெடி. பொண்டாட்டி தலையில வை. என்ன வாங்கணும் ஆசை உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல பேம்பஸ் ஆகணும். இன்ஸ்டாகிராம்ல பேம்பஸ் ஆகணும். பேம்பர்ஸ். ஆயாமாக்கு கவுன் போட்டவே இருக்கு, பேம்பர்ஸ் ஆகணும். என்ன மச்சான் கடன் தேய்ச்சுனுக்குற? ஆள் அடிச்சுதான் மச்சான். என்னடாச்சு? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். சரி சரி உடம்பு பாத்துக்கங்கன்னு சொன்னா. ஓகே, அதெல்லாம் வேணா இடுப்ப மட்டும் காட்டு சொன்னேன். உன்னை அடிச்ச தப்பே இல்லடா, தூக்கி போட்டு மீச்சிருக்கணும். புதுசா மொபைல் ஒன்று வாங்கிடுறேன், அதுக்கு சிம் கார்டு ஒன்று வேணும். அப்போ உன்னோட ஆதார் கார்டு கொடுப்பா. ஆதார் கார்டு எங்கிட்ட சிம் கார்டு கண்டிப்பா ஆதார் கார்டு வேணும்பா. சரிண்ணே சரிண்ணே ஓகேண்ணே வா.
அண்ணே ஆதார் கார்டு எடுக்கணும்ண்ணே. என்னென்ன மொபைல் நம்பர் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நல்ல வேலை அப்பயே வாங்கிட்டோம். இல்லைன்னா இப்போ வாங்கினா இப்படி தான் அவஸ்தைப்பட்டோம். மச்சான் தரமான ஸ்பாட் மச்சான், குளிக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கு. ஒரு ஸ்விம்மிங்க போடலாம் மச்சான், வா மச்சான். ஏ மச்சான் பேண்ட கழட்டிட்டு குதிடா. மச்சான் சட்டி லைட்டா கிழிஞ்சிருக்கடா. டேய் எனக்கு தான்டா கிழிஞ்சிருக்கு, குதிடா மச்சான். மச்சான் வேணாம்டா டேய் கிழிஞ்சிருக்கடா. குதிடா. டேய் ஃப்ரீ டயர்க்குள்ள கிழிஞ்சிருக்குன்னு. ஓத்தா என்னடா அப்படி கிழிஞ்சிருக்கு? அடா பாவி, சட்டியே போடாம தான் சட்டி கிழிச்சிருக்குன்னு சொல்றியா நீ? தட்டோட புறம் அப்புறாணிமே நிக்காம அந்த பையன். அடா வணக்கன்ஸ். அண்ணா ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் கொடுண்ணா. அண்ணா இன்னொன்று கொடுண்ணா. அண்ணா எவ்வளோண்ணா ஆச்சு? இருண்ணா ஒரு நிமிஷம். 5 55 ரூபாய். 55 ரூபாயா? இந்தாண்ணா ஒன்று வச்சுக்கோங்க நீங்களே. இது ஒன்று எவ்வளோண்ணா? இன்னும் ஒன்றாண்ணா 50 ரூபாண்ணா. 50 ரூபாயா? எனக்கு பிஸ்கெட்டே மண்ணாண்ணா. பிஸ்கெட் மானாவா? -5. இன்னும் 45 கூட. நல்லா போடுறான்டா கணக்கு. சக்கரை இல்லாம 20 ரூபாய் டீ பார்சல் கட்டினா. ஓ சக்கரை இல்லாம கட்டினா. ஓ சக்கரை இல்லாம கட்டியா? ஏய் லூசே, நீ சக்கரை போட வேணாம்னு சொல்லி நான் போடுறேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உனக்கு இல்லைன்னு அர்த்தம். நமக்கு டீ குடிக்கணும் போல இருக்கும் போது வந்து டீ கடையில் போய் நின்னா இப்படிதான் நிறைய அனுபவம் வரும். நம்ம டீ கேட்டுக்கிட்டே இருப்போம், காப்பி போட்டுட்டு இருப்போம். ஏன்னா டீனா உனக்குலடா கம்புதடா அது மாதிரி தான் இருக்குது. பாவண்டா கொட்டக்கிட்ட கிளிய போதா படம். யாமல அந்த பிள்ளைய எப்படி ஏமாத்துறேன்? பாவம் மூஞ்சில அடிச்சுட்டு கொடுங்க. சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு, சாய கிளியே சாய்ந்தாடு, குத்து விளக்கே சாய்ந்தாடு, கோலக்கிளியே சாய்ந்தாடு. இந்த மூஞ்சி சும்மா பார்த்தாலே தூக்கம் வராது. இதுல மூஞ்சில வேற வெள்ளை மூஞ்சி அடிச்சுக்கிட்டு பாவமா அந்த பிள்ளை. வாய்ஸா அந்த குரங்கு விஷம் மட்டும் தான் நான் குடிக்கிறேன். பாவமா அந்த குரங்கு, விட்டுறத. தகுப்பா இந்த சிப்ஸ் சாப்பிட்றா. இன்னொன்று அடுக்கிறோம் உனக்கு சாப்பிடணும் சரியா? இந்தா சாப்பிடு. ஏய் சாப்பிட்றா, உப்பு தான் லைட்டாக ஜாஸ்தியாக இருக்கும். சாப்பிடு. இரு இன்னொன்று அடுக்கிறேன்.
உப்பு தான் லைட்டாக ஜாஸ்தியாக இருக்கும். சூப்பர் டப்பிங். ஓகே, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. பார்த்து சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.